மாணிக்க வீணாபதாலயஞ்சிர் மகாலசா மஞ்சுள வாக்விலாசம் மாகேந்தி குதி கோமலாங்கி மாதங்க தந்தா மனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரவலாம கம்சே குச்சோனனே குங்குமராப சோபே குன்றேக்ஷுத பாஷாங்குஷ புஷ்பபானகஸ்தே அஸ்தே நமஸ்தே ஜெகதேத மாதக மாதா மரகதஷாமா மாதங்கி மதசாரிணி குரியாட்கடாட்ச கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெயமாதங்கதனயே ஜெய லீலோத்பலத்யுதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே. அனைவருக்கும் வணக்கம். நிலையலி அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து லலிதா சகஸ்நாம விளக்கம், ஒவ்வொரு நாமாக்கும் என்னென்ன விளக்கம்ங்கிறத பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இந்த பாகத்தில் 12வது பாகமாக இருக்கக்கூடிய க்ஷேத்ரண்ய ரூபத்தை இந்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 341 இருந்து 365 நாமாக்கள் க்ஷேத்ரண்ய ரூபத்தில் இருக்குது. இப்போ முதல் நாமா 341 க்ஷேத்ரஸ்வரூபாயை நமக. இவ்வுலகத்தின் விளையாட்டு கூடமாய் உருவாக்கியவளுக்கு வணக்கம். க்ஷேத்ரேஸ்வி இவ்வௌத்தீக உலகத்தின் இறைவிக்கு வணக்கம். இந்த லோகத்தின் நாயகி, லோகநாயகிக்கு வணக்கம். க்ஷேத்ரண்ய பாலினி உடலும் ஆன்மாவும் காப்பவளுக்கு வணக்கம். இந்த க்ஷேத்திரம்னா உலகம், அதில் வாழக்கூடிய நபர்கள் தான் க்ஷேத்ரஜன். அப்படி இருவரையுமே பாதுகாப்பவளுக்கு வணக்கம். க்ஷயன்பி முக்தி நிர்முக்தா தேயும் வளர்ச்சியும் தேய்மானமும் இல்லாதவளுக்கு வணக்கம். க்ஷேத்ரபால சமர்ச்சிதா. க்ஷேத்ரபாலர்னா பைரவர்கள். 64 பைரவர்கள் இருக்காங்க. அப்படி 64 பைரவர்களால் ஆதாரிக்கப்படுபவளுக்கு வணக்கம். விஜயா யாடும் வெற்றியடைபவளுக்கு வணக்கம். விமலா மாசற்றவளுக்கு வணக்கம். வந்தியா போற்றுதலுக்குரிய தேவிக்கு வணக்கம். வந்தாருண வத்சலா தன் அடியவர்களிடம் மிகுந்த அன்பு மிக்கவளுக்கு வணக்கம். வாத்யாதிகா நற்சொல்லின் நாயகிக்கு வணக்கம். வாமகேஷி அழகிய கூந்தலை உடையவளுக்கு வணக்கம். வக்னி மண்டல வாசினி சந்திர மண்டலம் தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய சகசிராரம். சூரிய மண்டலம் தான் அநாகதம், நம்மளுடைய ஹிருதயஸ்தானம். அக்னி மண்டலம் தான் நம்மளுடைய மூலாதாரம், நம்ம அமரக்கூடிய இடம். இந்த 3 இடங்களும் வசிப்பவளுக்கு வணக்கம். பக்திமல் கல்ப ரத்திகா பக்தர்கள் விருப்பத்தை வழங்கும் கற்பக கொடியாக இருப்பவளுக்கு வணக்கம். பசு பாச விமோஷினி அறியாமையில் உளரும் மனிதர்களை அவ்வறியாமையில் இருந்து விடுபடச் செய்பவளுக்கு வணக்கம். சம்பிருஷாசேஷ பாதண்டா சமயப்பற்று அற்ற நிலையை தருபவளுக்கு வணக்கம். வேற்றுமை இல்லாத மனோபாவத்தை தருபவளுக்கு வணக்கம். சராச்சார பிரபத்திதா நல்லொழுக்கத்தை தூண்டும் கருவியாக இருப்பவளுக்கு வணக்கம். தாபத்ரயாதி சந்தட்ன தனாச்சாரண சந்திரிகா, அதாவது 3 வகையாக துன்பங்களை டிஃபைன் பண்ணுறாங்க லலிதா சகஸ்நாமபதி. ஆதி பௌத்திகம்னா பஞ்சபூதங்களால் ஏற்படும் துன்பம். ஆத்தியமக்கம்னா நீங்கள் உங்கள் உடலால் செய்யக்கூடிய துன்பம். ஆதிதைத்தியகம்னா இயற்கை சீற்றத்தால் இருக்கக்கூடிய துன்பம். இந்த 3 துன்பங்களில் இருந்து விடுபட்டு குளிர்ச்சியான சந்திரன் போன்ற குளுமையை தருபவளுக்கு வணக்கம். தாருண்யை மாறாத இளமை படைத்தவளுக்கு வணக்கம். தாபசாரக்ஞா தபஸ்விகளால் ஆராதிக்கப்படுபவளுக்கு வணக்கம். தனுமத்யா மெல்லிய இடை உடையவளுக்கு வணக்கம். தமோபகா அஞ்ஞான இருளில் இருந்து காப்பாற்றுபவளுக்கு வணக்கம். சித்யை ஞானஸ்வரூபிணியாக இருப்பவளுக்கு வணக்கம். தப்பத லக்ஷணா தத்வமசி என்னக்கூடிய அந்த மந்திரத்தின் தத் பதத்தில் உரைபவளுக்கு வணக்கம்.
ஸ்ரிதேக ரசரூபிணி. முழுவதும் ஞானமே வடிவானவளுக்கு வணக்கம். ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானக சந்ததிஹி. சமுத்திரம் போன்ற தனது ஆனந்தத்தில் பிரம்மாவின் ஆனந்தம் முதலானியவற்றை உருவாக்கியவளுக்கு வணக்கம். சந்தோஷங்கிற ஒரு கடல்ல எல்லா விதமான ஒரு கடல்னா எப்படி உருவாகும்? எல்லா விதமான நீர்கள் சேர்ந்தாதான் அந்த ஆனந்தம் உருவாகும். அதே மாதிரி இந்த சந்தோஷங்கிற ஒரு கடல்ல எல்லாவுடைய மனிதர்கள் பசிகளுடைய ஆசையை கொண்டிருப்பவளாகவும் அப்படி ஆசையை சமுத்திர வடிவலாகவும் கொண்டவளுக்கு வணக்கம். இதோட கஷேத்திரண்ய ரூபம் முற்று பெற்று 366வது நாமா பீடங்களும் அங்க தேவதைகளை பற்றி பார்க்க போறோம். அதுல முதல் நாமாவாக இருப்பது பராயை. மூலாதாரத்தில் இருந்து எழும்பும் முதன்மை சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம். பராயந்த சப்தஸ்வரூபிணி பிரம்மாவின் மாயையுடன் கூடினால் அவ்யக்தம் எனப்படும். அந்நிலை காரண பிருந்து சிருஷ்டியாகும். ஜீவனுடைய உடலில் உள்ள குண்டலினி சக்தி தான் காரண பிந்து. ஏன்னா கண்ணுக்கு தெரியும் பிந்து, அவங்களுடைய ஜீவசக்தி வெளிப்படும். அப்ப அதுதான் காரண பிந்து. இது மூலாதாரத்திலிருந்து கிளம்பி நாபி வந்தால் அது காரிய பிந்து பிரச்சினிதி. ஹிருதயத்தில் வந்தால் நாதம் மத்தியமா, கழுத்துக்கு வந்தால் பீஜம் வைகரி என்ற 3 பெயர்கள் உண்டு. அதாவது பீடங்களும் அங்க தேவதைகள் நம்ம எப்படி மூலாதார வர்ணனை பார்த்தோமோ அதே பிந்து இந்த 3 நிலைக்கு வந்தா என்ன பேர் வருமோ அதுல இருக்கக்கூடிய முதல் பேரை பராங்கிற ஒரு சொல்லாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியது பிரத்யக்ஷிதி ரூபா, உள்ளுணர்வாக இருப்பவளுக்கு வணக்கம். பிரச்சந்தா, ஹிருதயத்தை வந்தடையும் பிரச்சந்தா. நான் தான் சொன்ன அந்த காரண பிந்து ஹிருதயஸ்தானத்துக்கு வர சொல்ல காரிய பிந்து, அதுக்கு பேர் தான் பிரச்சந்தான்னு பெயர். அப்படி காரிய பிந்துவாக இருப்பவளுக்கு வணக்கம். பரதேவதா, தெய்வங்கள் யாவற்றுக்கும் மேலான தெய்வ வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். மத்தியகா, மனதில் தோன்றும் கருத்துக்கு ஏற்ப அக்கருத்தினை தெளிவட செய்யும் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். அது என்ன மத்தியகானா? நமக்கு சமயத்துல மனசு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும். அப்ப இது 2ல எதை நம்ம டிசிஷனா எடுக்கலான்னு ஒரு விஷயம், அதுக்கு பேர் தான் சித்தி. அந்த அப்படி எந்த முடிவை எடுக்க வேண்டும்னு டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் தன்மையாக இருக்கும் நிலைக்கு தான் மத்தியகான்னு பெயர். அப்படி மத்தியகாக மூளைக்கும் மனதுக்கும் மத்தியில் இருப்பதால மத்தியகாக்கு வணக்கம் சொல்லி 370வது நாமா. அடுத்து வைகரி ரூபா, தெளிவாக உறையும் அந்த தெளிவாற்றல், அதான் வைகரி. அப்ப அந்த காரிய பிந்து உங்க தொண்டக்குழிக்கு மேலே ஏறிச்சுன்னா அது வைகரி ரூபா. அந்த வைகரி ரூபமாக இருப்பவளுக்கு வணக்கம். எப்ப அந்த பிந்து உங்க தொண்டையை தாண்டி மேலே போதோ அப்ப ஞானியருடைய நிலையை நீங்க எண்ணிடுவீங்க. அதான் அந்த தெளிவான மன எண்ணத்தை உடையவள், அந்த தெளிவான மன எண்ணத்தை தருபவளுக்கு வணக்கம். பக்தி மானச அம்சிகா, பக்தர்களின் மனதில் நடைபயிலும் அன்னமான வடிவினலுக்கு வணக்கம். பக்தர்களுடைய மனதில் அம்பாள் எப்பயும் அண்ணன் நட, அந்த பாதம் என்னைக்கும் பதித்த நிலையில் இருப்பவளுக்கு வணக்கம். காமேஸ்வர பிராண நாட்டி, காமேஸ்வரனுடைய உயிர் நாடியாக இருப்பவளுக்கு வணக்கம். கிருதக்னா, நிகழும் செயல்கள் யாவற்றையும் அறிந்தவளுக்கு வணக்கம். 374வது நாள். காம பூஜிதா, காமனால் பூஜிக்கப்படுபவளுக்கு வணக்கம். ஸ்ரீங்கார ரச சம்பூர்ணா, அன்பென்னும் உணர்வால் நிரம்பி உள்ளவளுக்கு வணக்கம். ஜெயா,
வெற்றியின் வடிவலானவு இருப்பவளுக்கு வணக்கம். ஜலாந்திரஸ்திதா ஜலப்பீடத்தின் நிலை கொண்டவளுக்கு வணக்கம். நாதரூபிணி எப்படி ஆண்களுக்குடைய பீஜம் பிந்துவோ அதே மாதிரி பெண்களுக்கு நாதம், அது திரவ பொருள். அப்படி அந்த திரவ பொருளாக இருப்பவளுக்கு வணக்கம். ஓட்டியான பீட்ட நிலையா காஞ்சி, அதாவது ஓட்டியான பீடம்னா காஞ்சிபுரத்தில் வசிப்பவள்னு ஒரு பொருளும். பீஜம் பீஜ வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். பிந்து மண்டல வாசினி பிந்து மண்டலமாக இருக்கும் அந்த பிந்து சகசிராரத்துக்கு போய் நடுவுல உட்கார்ந்துருக்கும். அது அப்படி சகசிராரத்தில் செல்லக்கூடிய வடிவினலுக்கு வணக்கம். ரகோராக கிரமாராத்யா ரகசிய உள்முகமாக செயல்படும் யாகத்தின் வாயிலாக வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். இப்போ இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம இயக்கணும்னா உள்ளிருந்து தான் அந்த தியானமோ தவமோ இருக்கக்கூடிய அம்பாளுடைய மந்திரத்தை சொல்லதான் அம்பாள் ஒவ்வொரு கிரந்தத்தையும் ஒவ்வொரு கட்டுகளையும் எடுத்து எல்லா விதமான சக்கரங்களையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய சகசரதல பத்மத்துக்கு வருவாங்க. அது ரகசியமாக இருக்கக்கூடியது தான். நீங்கள் அம்பாள் உங்கள் 2 பேருக்கு மட்டுமே தெரியக்கூடாது. அதனால்தான் இந்த நாமாக்கு ரகோ ராக கிரமாராத்யா. அடுத்து ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா ரகசியமாக தனக்குள் செய்யப்படும் தர்ப்பணத்தால் மகிழ்விப்பவளுக்கு வணக்கம். இந்த குண்டலினி யோகமும் நீங்க செய்யக்கூடிய தவமும் உங்களுடையது, ரகசியமானது. அப்படி ரகசியமாக தொழுபப்படுவதால் மகிழ்பவளுக்கு வணக்கம். சத்திய பிரசாதினி உடனடியாக தன் கருணையை அளிப்பவளுக்கு வணக்கம். விஸ்வசாட்சினி இவ்வுலகத்திற்கு சாட்சியாக இருப்பவளுக்கு வணக்கம். சாட்சி வர்ஜிதா தனக்கு சாட்சி இல்லாதவளுக்கு வணக்கம். அம்பாளுக்கு சாட்சி கிடையாது. அம்பாளை யாராவது இப்போ உலகம் உண்டாக்கியது அம்பாள், அதனால அவள் இந்த விஸ்வத்துக்கு அம்பாள் சாட்சி, எல்லாத்தையும் நின்று பார்த்தவள். இப்போ அம்பாள் உருவானதுக்கு சாட்சினா அது கிடையாது. அப்போ அதனால தான் அம்பாளுக்கு சாட்சி வர்ஜிதா. அடுத்து ஷடங்க தேவதா யுக்தியா 6 அங்க கடவுள்களால் சூழப்படுபவளுக்கு வணக்கம். ஹிருதயம், சீரம், சிகை, நேத்திரம், கவச்சம், அஸ்திரம் இந்த 6 வகையாக இருப்பவளுக்கு வணக்கம். ஷாட்குண்ய பரிபூரிதா 6 வகை அரசாட்சி அமைப்பது, சமாதானம், போர், அணிவகுப்பு, முகாமிடுதல், எதிரிகளை பிரித்தெடுத்தல், நண்பர்களை வசப்படுத்துதல் கொள்ளும் இயல்புகளை பெற்றவளுக்கு வணக்கம். நித்திய கிளின்னா எப்பொழுதும் இரக்கத்தோடு கூடியவளுக்கு வணக்கம். நிருமபா ஒப்பற்றவளுக்கு வணக்கம். நிர்வாண சுகதாரிணி முக்தி கொடுப்பவளுக்கு வணக்கம். நித்திய சோட சிகாரூபா 16 தேவதைகள், திதி தேவதைகள், பேருண்டா, பக்திவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்கலா, ஜுவாலாமாலினி, சித்யா, மகாவித்யா போன்ற 16 தேவதைகளால் சூழப்படுபவள், என்றைக்கும் 16 கலைகளால் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். ஸ்ரீகண்டாத சரண்யினி ஈஸ்வரனின் ஒரு பாதி வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். பிரபாவத்தியை ஒளி வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். இன்னொரு வகை அனிமா, லகிமா, ஈசித்வ சித்தே, வசித்த சித்தே, பிராகான்ய, இஷ்டி சித்தே, பிராப்தி சித்தே, சர்வகாம சித்தே 8 வகையான சித்திகளின் வடிவமாக இருப்பவளுக்கு வணக்கம். அடுத்து பிரபா ரூபா இந்த சக்திகளின் அழிப்பவளுக்கு வணக்கம் அல்லது ஒளி மலையாக இருப்பவளுக்கு வணக்கம். அடுத்து பிரசித்தா புகழ்மிக்கவளுக்கு வணக்கம். பரமேஸ்வரி மேன்மையான ஆளுமையை உடையவளுக்கு வணக்கம். மூல பிரகிருத்தியை முழுமுத காரணமாக இருப்பவளுக்கு வணக்கம். அவ்யக்தா வெளிப்படையாக தோற்றம் உடையவளுக்கு வணக்கம். வியக்தா வியக்தஸ்வரூபிணி வெளிப்படையாக தோற்றமற்ற நுண்பொருளாகவும் இருப்பவளுக்கு வணக்கம்.
வியாபினி எங்கும் பரவி இருப்பவளுக்கு வணக்கம். விதிதாகாரிணி பல்வேறான வடிவமாக விளங்குபவளுக்கு வணக்கம். வித்யா வித்யஸ்வரூபிணி அறிவும் அறியாமை ஆணை இரண்டாகவும் இருப்பவளுக்கு வணக்கம். இறைவன் வேறு நாம் வேறும் என நினைக்கும் துவைத்துகா என்ற நிலையை புராண நூல் அறியாமை என கூறுகிறது. இத்தகைய அறியாமையை அகற்றும் அன்னையாக இறைவி இருக்கிறாள். மகாகாமேஸ்வரயத குமுதாக்லார கௌமுதி மகாகாமேஸ்வரனின் கண்களாக குமுத மலர்களை வளரச் செய்யும் நிலவாக இருப்பவளுக்கு வணக்கம். பக்தஹார தமோவேத பானு சந்ததிகி அடியவர்களின் மன இருளை அகற்றும் சூரிய கிரணங்களாக இருப்பவளுக்கு வணக்கம். சிவதூத்தி சிவபெருமானை தூதாக அனுப்பியவளுக்கு வணக்கம். சிம்ப நிசும்பனிடம் போரிடுவதற்கு முன்னர் சிவபெருமானையே தூதாக அனுப்பியவள், அதான் சிவதூத்தியை. சிவராத்னி சிவனால் ஆதாரிக்கப்படுபவளுக்கு வணக்கம். சிவமூர்த்தியை சிவ வடிவிலானவளுக்கு வணக்கம். சிவகரியை நன்மைகள் யாவும் நல்பகவளுக்கு வணக்கம். சிவப்பிரியா சிவனின் அன்புக்குரியவளுக்கு வணக்கம். சிவபரா சிவனுக்கு மேம்பட்டவளாக திகழ்பவளுக்கு வணக்கம். சிரேஷ்டா பண்புகளால் விரும்பப்படுபவளுக்கு வணக்கம். சிரேஷ்ட பூஜிதா பண்புகளால் பூஜிக்கப்படுபவளுக்கு வணக்கம். அப்ரமேயா அளப்பரியவளுக்கு வணக்கம். ஸ்வப்பிரகாஷா இயல்பான ஒளி பொருந்தியவளுக்கு வணக்கம். மனோவாச்ச மகோச்சரா மனம் வாக்கால் அறியப்படாதவளுக்கு வணக்கம். சிதக்னி பேருணர்வின் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். சேதனா ரூபா பேருணர்வின் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். ஜடசக்தி உணர்வு அற்ற உலகத்தின் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். ஜடாத்மிகா உலகில் உணவற்ற ஜடப்பொருள்கள் யாவற்றிலும் உறைபவளுக்கு வணக்கம். காயத்ரி வடிவிலான இருப்பவர்கள் வேதங்களில் வழங்கப்படும் ஒரு வகையான மந்திரத்தின் தேவதிதான் காயத்ரி தேவி. அப்பேற்பட்ட காயத்ரி தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். வியாக்கிருதியாய் ஆசை வடிவமாக இருப்பவள் ஓம் பூ புவ சுவக. இந்த காயத்ரி மந்திரோடைய முதலாக வரக்கூடிய எழுத்து தான். அதை ஆசையை பூர்த்தி செய்பவள், அதான் வியாக்கிருதி. அந்த ஓம் பூ புவ சுவ என்ற ஆசை வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். சந்தியா வடிவிலாக இருப்பவள் இரு காலங்கள் இணையும் பொழுது பூஜித்தால் மகிழ்பவளுக்கு வணக்கம். அம்பாளுடைய வழிபாடு எப்பயுமே சாயரக்ஷை தான் ரொம்பவும் விசேஷமானது. காத்தாலையை விட அந்தி சாயும் பொழுதுல இருந்து இரவு பூஜை ரொம்ப அம்பாளுக்கு முக்கியமானது. இதுல ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. என்னன்னா, நம்ம வருடத்துல 2 அயனங்கள் உண்டு. உத்தராயணம் தட்சிணாயணம் 2 பாகங்கள் உண்டு. அதில் நல்லா பாருங்க, உத்தராயணம் என்பது தை மாதத்துல இருந்து ஆடி மாதம் வரக்கூடிய காலம் உத்தராயணமாகவும், ஆடியில இருந்து மார்கழி 31 இருக்கக்கூடியது தட்சிணாயன காலம். இப்போ உத்தராயண காலத்துல சொல்ல பாருங்க, பெரிய அம்பாளுடைய வழிபாடுங்கிறது இருக்கிறத விட சிவபெருமானுக்கும் பிற மூர்த்திக்கு உண்டான வழிபாடு அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றோம்னா, தை வந்தோடனே நமக்கு வரது என்னது? மகர ஜோதி, சூரிய பகவானுக்குரிய பொங்கலுடைய தினம், தைப்பூசம் வரும், ரதசப்தமி வரும், சிவராத்திரி உத்தராயணத்தில் வரக்கூடியது தான். சிவராத்திரி வரும், பங்குனி உத்திரம் வரும், வைகாசி விசாகம் வரும், சித்ரா பௌர்ணமி வரும். அம்பாளுக்கு வரக்கூடிய விசேஷங்கள்ல 3 விசேஷங்கள் மட்டும்தான் இந்த உத்தராயணத்தில் வரும். அது என்னென்னா, தை அமாவாசை மறுநாளில் இருந்து வரக்கூடிய 10 நாட்கள் சாமரா நவராத்திரி. அதுக்கப்புறம் மாசி அமாவாசையாக வரக்கூடியது அம்பாள் அங்காள பரமேஸ்வருக்கு கூடிய அந்த மகோத்சவம். அடுத்ததாக வரக்கூடியது வசந்த நவராத்திரியும், அது சித்திர மாசத்துல வரக்கூடியது. இதனை தவிர்த்து நீங்க அப்படியே தட்சிணாயத்துக்கு வந்தோம்னா, ஆடி மாதம்
தட்சிணாயன மாதமே அம்பாளுக்குரிய மாதமாக ஆடி மாதத்துல தான் முழுமையான வழிபாடே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நவராத்திரி வரும், அடுத்து கேதார கௌரி விரடம் வரும். கார்த்திகை மாதம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த தட்சிணாயன காலம்தான் அம்பாளுக்கு உரியது. இந்த சாயரக்ஷை அந்த சந்தி பொழுதுனால தான் ஆடி மாதம், அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறதால தான் ஆடியில் அம்பாளுடைய வழிபாடு அவ்வளவு பிரசித்தமாக இன்று நம்ம கொண்டாடுறோம். அப்படி 2 அயனங்கள் ஒன்று சேரக்கூடிய மாதம். அதே மாதிரி ஒரு நாளில் பகலில் இருந்து இரவு வரக்கூடிய மாலை நேரத்தில் அம்பிகையுடைய வழிபாடு ரொம்பவும் உத்தமமாக இருக்கிறதால தான் 422வது நாமால சந்தியாயை நமக. அடுத்து துவஜப்பிரத்தி நிஷேதினி காயத்ரி மந்திரத்தில் உபதேசிக்கப்பட்ட யாவராலும் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். தத்வாசனா 36 தத்துவங்களை ஆசனமாக கொண்டவளுக்கு வணக்கம். தஸ்மை அது என அறியப்படுபவளுக்கு வணக்கம். துக்கியம் நீயாக இருப்பவளுக்கு வணக்கம். வேதம் கூறும் தத்துவமசி என்னும் மகா வாக்கியத்தின் இறைவனும் நீயும் வேறல்ல, நீ உனக்குள் இறைவன் இருக்கிறார் என்ற விஷயத்தை உணர்த்தும் பொருளாக இருப்பதே தூயம். அடுத்து ஆயை என அன்போடு தம் மக்களால் அழைக்கப்படுபவள் தாயாக இருப்பவளுக்கு வணக்கம். பஞ்ச கோசாந்தரஸ்திதா 5 கோஷங்களாக இருப்பவளுக்கு வணக்கம். அன்மய கோஷம், பிரணான கோஷம், மனோமாய கோஷம், வியாக்ஞான கோஷம், ஆனந்தமயமான கோஷம். இந்த 5 கோஷங்கள், இந்த குண்டலினியோடைய சக்தியை நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் கடக்க இந்த எல்லா விதமான கோஷங்களை தாண்டி கடைசியாக இருக்கக்கூடியதான் 5வதாக இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்தில் நீங்கள் வீற்றிருப்பீங்கிறது தான் இந்த பீடங்களும் அங்கதேவதைக்குரிய வரக்கூடிய மந்திரங்களாக இருக்கிறது. நிசீம மகிமா எல்லையற்ற பெருமைகளை உடையவள். நித்திய யவ்வனா நிறைந்த கன்னிப்பருவத்தில் திளைத்திருப்பவளுக்கு வணக்கம். மதசாலினி பேரானந்தத்தில் திளைத்திருப்பவளுக்கு வணக்கம். மதகூனி ரக்ஷார்த்தே பேரானந்த சூழலில் சிவந்த விழிகளை உடையவளுக்கு வணக்கம். மதபாடல கண்டபு ஆனந்த பரவசத்தான் சிவந்த கண்ணங்களை உடையவளுக்கு வணக்கம். சந்தனத்வாண்ட தித்தேயா சந்தன குழம்பா பூசப்பட்ட அங்கங்களை உடையவளுக்கு வணக்கம். சாம்பேய குசுமப்பிரியா சண்பக மலர்களின் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். குச்சலா திறமை மிக்கவளுக்கு வணக்கம். கோமலா காலா வசீகரிக்கும் தெய்வீக வடிவநிலுக்கு வணக்கம். குருக்குல்லா தேவி வடிவநிலுக்கு வணக்கம். அல்லது அங்காரக கோட்டையில் சித்தி கோட்டைக்கும் இடையில் விமர்சம் என்ற நடைபாவை இறங்கும் கிணறில் இருப்பவள், அக்குலத்தின் மாதாவாக இருப்பவளுக்கு வணக்கம். இந்த ஸ்ரீநகர கோட்டைக்கு ஸ்ரீநகர் அம்பாளுடைய சிந்தாமணி கிரகம் போறதுக்குள்ள நிறைய பிராகாரங்கள் வரும். அப்பேற்பட்ட பிராகாரத்தின் ஒரு பிராகாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குளம், அந்த குலத்தின் தலைவியாக இருப்பவள் தான் குருக்குல்லா. அந்த குருக்குல்லா தேவியாக இருப்பவளுக்கு வணக்கம். குலேஸ்வரி எல்லா குலத்திற்கும் அந்த குலத்திற்கு அந்த குருக்குல்லா குலத்திற்கே ராணியாக இருப்பவள், அந்த குலத்தை உருவாக்கியவள், இந்த குலத்தை காப்பவள் குலேஸ்வரியாக இருப்பவளுக்கு வணக்கம். குருகுண்டாலயா குருகுண்டாலயத்தின் வசிப்பிருப்பவள் மூலாதார பிண்டுதான் இந்த குருக்குள்ளம். அந்த குருக்குள்ளத்தின் வசிப்பிருக்கும் மூல சக்தியாக இருப்பவருக்கு வணக்கம். கவுல மார்க்கர தற்பரவர சேவிதா கவுல மார்க்கத்தில் ஈடுபவர்களால் சேவிக்கப்படுபவர். அது என்ன கவுல மார்க்கம்னா, சமய மதம், கவுல மதம், மிச்சிர மதம் என்று 3 வகையான ஸ்ரீவித்யா உபாசனைக்குள்ள வைதீக மார்க்கத்தை தழுவிய வசிஷ்டர், சனகர்,
சனகர், சனத்குமாரர், சுகர் இவர் ஐவருமே சுபாக தந்திரத்தில் கூறியதுதான் சமய மதம். இந்த சமய மதம் இதை தவிர்த்து 64 தந்திரங்களை கொண்டதுதான் கௌல மதம். அந்த கௌல மதத்துல தான் தாந்திரீகத்தால அம்பால வழிபடக்கூடிய தன்மைகள் நிறைய தாந்திரீக வழிமுறைகள் இருக்கு. எந்திரத்தால பூஜிப்பது, அதிக மந்திர உச்சாரணத்தால பூஜிக்கிறது, ஒரு மரத்தினுடைய வேர் எடுத்து அந்த வேரை ஜபித்து அதன் மூலமாக அம்பால வழிபடக்கூடியது தான். இது ஒரு துளி நான் சொல்றது. இது மாதிரி நிறைய தாந்திரீக முறைகள் உண்டு. அப்படி தாந்திரீக முறத்தை மிகவும் சிரத்தையாக வழிபடக்கூடிய கௌல மார்க்கத்தை சேர்ந்தவரால் வழிபடக்கூடியவளுக்கு வணக்கம். குமார கணதாம்பா, குமார கடவுளுக்கும் கணபதிக்கும் தாயாக இருப்பவளுக்கு வணக்கம். துஷ்டி, யாதும் மனை நிறை உடையவளுக்கு வணக்கம் அல்லது சந்தோஷத்தை அளிப்பவளுக்கு வணக்கம். புஷ்டி, செழுமையான வடிவினலுக்கு வணக்கம். மத்தியை, அறிவினல் வடிவினலுக்கு வணக்கம் அல்லது தைரிய ரூபமாக இருப்பவளுக்கு வணக்கம். திருத்தியை, புத்திசாலியாக இருப்பவளுக்கு வணக்கம். சாந்தி, அமைதியான வடிவினலுக்கு வணக்கம். ஸ்வஸ்திமயி, அதிக கருணையோடு இருப்பவளுக்கு வணக்கம் அல்லது க்ஷேமத்தை தருபவளுக்கு வணக்கம். அடுத்து காந்தி, பிரகாச ஒளி மிக்கவளுக்கு வணக்கம். நந்தினி, காமதேனுவுடைய மகள் பெயர் தான் நந்தினி. அப்படி நந்தினியாக இருப்பவளுக்கு வணக்கம் அல்லது நந்தகோபனி